ஊர்ல இருக்கவங்களுக்கே வீடு குடுக்கலாம். காவேரிக்கு குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஆமா எனக்கும் அதான் சரின்னு படுதுன்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து சாரதா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க 2 பேரும் உண்மையிலேயே என் வயித்துல தான் பொறந்தீங்களாடின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க 2 பேரும். பின்ன என்னடி சொந்த வந்து கூட பொறந்தவளுக்கே வந்து இந்த மாரி வந்து யோசிக்கிறீங்க. அவ வீடு வாங்குனா உங்களுக்கு என்னடி பிரச்சனை? அவ வீடு வாங்கக்கூடாதுல்ல? அவ பேர்ல வீடு இருக்கக்கூடாது. அந்த வீட்டுக்காக இவ்ளோ நாளு என்னடி நீங்க பண்ணீங்க அப்படி? நான் அந்த பசுபதி கூட சண்டை போட்டு இவ்ளோ நாளு எல்லா பிரச்சனையும் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் தலை மேல தூக்கி போட்டுன்னு அவ தாண்டி கஷ்டப்பட்டா. இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எனக்கு அப்பள பிஸ்னஸ்க்காக இப்போ வரைக்கும் எனக்குன்னு தனியா ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி குடுத்தவளே அவ தான். ஆனா நீங்க 2 பேரும் ஏதாவது இத பத்தி யோசிச்சீங்களா? இல்ல குடும்பத்த பத்தி யோசிச்சிருக்கீங்களா? எப்பவுமே உங்க சுயநலம் தானே உங்களுக்கு முக்கியம். என்னம்மா நீ என்ன சொன்ன? வீடு வந்து அவளுக்கு குடுக்கக்கூடாதா? அவ தாண்டி உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சா. இப்ப வாழ்ற வாழ்க்கை அவளால தான். அது மட்டுமா நீ என்ன சொன்ன? நான் படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன். குடும்பத்த காப்பாத்துவேன்னு சொன்னியே. எப்பாவது ஒரு வாட்டி இந்த குடும்பத்துக்காக ஒரு சின்ன துரும்பையாவது நீ கிள்ளி போட்டிருப்பியா? இப்போ வரைக்கும் அவ தாண்டி எல்லாம் பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவளே நீ இப்படி பேசுவியா? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது வீடை பற்றி பேசுறதுக்கு? மா நீ என்னம்மா என்னமோ சொன்ன காவேரிக்கு வீடு தரவே கூடாது. காவேரி வந்து அந்த பேரில் காவேரிக்கு வீடு இருக்கவே கூடாது அப்படி சொல்கிற. காவேரி இல்லைனா இந்நேரம் உன் வாழ்க்கை என்ன இருக்கும் தெரியும்ல. தம்பி மேலே எவ்வளோ கோவமாக இருந்த. தம்பி காசு எடுத்திருந்தாருனா அவரை சும்மா விட்டுருப்பியா? அவர் தொலைச்சிருந்தாருனா காசை விட்டுருக்க மாட்டேல்ல. அவர் கூட முதல்ல வாழ்ந்திருப்பியா நீ? இப்போ என்னமோ அவர் கஷ்டப்படுறாரு அதுக்காக தான் எனக்கு காசு வேணுன்ற. காசு வேணும்ல. அப்போது நான் சொல்கிறத கேளு. 2 பேருக்கும் சொல்கிறேன். 2 பேருக்கும் காசு வேணும்னா மரியாதையாக நான் சொல்கிறத கேளுங்க. காவேரி தான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுப்பா. காவேரிக்கு தான் அந்த வீடை விற்கணும். அப்படி காவேரிக்கு விற்க முடியல அவ மேலே வந்து உங்களுக்கு இருக்கிற வந்து பொறாமை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா இந்த வீடு விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வீட்டை பற்றி விற்கிறத பற்றி யாரும் இது பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். என்னக்கா அம்மா இப்படி சொல்லுது? நான் வேறு அவர்கிட்ட சொல்லிட்டேங்க்கா காசு கொடுக்குறேன்னு எப்படிக்கா நான் வந்து பின்வாங்க முடியும்? அவர் வேணான்னு சொன்னாலும் நான் எப்படியாவது கொடுத்துட்டு அவளை சமாதானப்படுத்தணும்னு நினச்சேங்க்கா. இப்போ அம்மா இப்படி சொல்லுதேக்கா. காவேரிக்காக இப்படியாக்கா பேசு அப்படின்னோடனே காவேரி நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போயிடுறாங்க. பாத்தியா எப்படி பண்ணுது அம்மா அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேடி. வேறு வழியில் போட்டிருக்கே. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இங்கே பாருக்கா நீ வேணா ஒத்துக்காம இரு. நான் ஒத்துக்குந்தான் அவனுக்கு எனக்கு காசு கண்டிப்பாக வேணும்க்கா. நான் ஒத்துக்க தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கங்கா என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க. 2 பேருமே போயிட்டு சரிம்மா உன் விருப்பப்படியே காவேரி பேரில் எழுதிக்கிட்டோம். எனக்கு அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீக்கிரமாக வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்பாடா இப்போது வழிக்கு வந்தாளுங்களே அப்படி சொல்லிட்டு காவேரி நான் சொன்னல அவளுங்களை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாமல் இருமா. இந்த விஷயத்த விஜய் தம்பிக்கிட்ட சொல்லி ஏற்பாடெலாம் பண்ண சொல்லு அப்படின்னோடனே சரிம்மா அப்படி சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. காவேரி எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லோரும் சேர்ந்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே விஜய் செஞ்சு வச்சுருக்காரு. அதை பார்த்தியா இப்படி பிளான் பண்ணி விஜய் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஏற்பாடாக பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்கிறாங்க. எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க. நம்ம காவேரி பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடுறாங்க அந்த வீட்டை. காவேரி வந்து அப்படியே அவங்க அம்மாவை கட்டிட்டு அழுறாங்க. அம்மா இது நடக்காதுன்னு நினச்சோம்மா. நம்ம விட்டு போய்டுவோம்னு நினச்சோம்மா அப்படின்னா அது எப்படி போயிடும் அப்படின்றாங்க. அம்மா என்ன தான் என் பேரில் இந்த வீடு இருந்தாலும் சரிம்மா அது என்றைக்குமே உன் வீடு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிகழ்ச்சி அடைகிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரிடி இந்த சாவி அப்படின்னோடனே அம்மா இந்த சாவியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சாவி உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆமாம் அத்தை இது உங்கள் வீடு அத்தை உங்ககிட்ட தான் சாவி இருக்கணும். எப்போ நாங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு கொடுங்க. இல்லை வேறு யாராவது விருப்பப்பட்டாலும் அவங்களும் போட்டோம் அப்படின்னோடனே தெரிஞ்சிட்டியா இதுதான் காவேரி மனசு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து சொல்லி வந்து சாரதா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே முறைக்கிறாங்க அவங்க 2 பேரும். அடுத்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலான்னொன்னே விஜய் வந்து வீட்டுக்கெலாம் ஒன்று கிளம்ப வேணாம்னு சொல்கிறாரு. இங்கே வந்து போட்டிங்க்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வேணான்னு சொல்லிட்டு எல்லோரும் மறுக்கிறாங்க. காவேரி நான் வரமாட்டேன் அடம்பிடிக்கிறேன் வம்பு பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம விஜய்.